மத்திய அரசு ஊழியர்கள் 8வது ஊதிய குழுவிற்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். புதிய பரிந்துரைகளால் ஊழியர்களின் அடிப்படை சம்பளம், ஃபிட்மென்ட் ஃபேக்டர் மற்றும் நிலுவைத் தொகையில் பெரும் உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. 8வது ஊதிய குழு குறித்து மத்திய அரசு ஊழியர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. 2026 ஜனவரி 1 முதல் அமல்படுத்தப்படலாம் என்ற கணிப்புகள் இருந்தாலும் இதற்கான அதிகாரப்பூர்வ தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் புதிய பரிந்துரைகள் விரைவில் முடிவடையும் நிலையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த குழுவின் பரிந்துரைகள் அமலுக்கு வந்தவுடன் கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளத்தில் பெரிய மாற்றம் ஏற்படும். குறிப்பாக இடைப்பட்ட காலத்திற்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகைகள் பெரிதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பலருக்கு இது ஒரு பெரிய நிதி ஆதரவாக அமையும். சில மதிப்பீடுகளின்படி சுமார் 20 மாத நிலுவைத் தொகை வழங்கப்படலாம். பணியாளர்களின் அடிப்படை சம்பளத்தை பொறுத்து இந்த தொகை ரூபாய் 3 லட்சம் முதல் ரூபாய் 15 லட்சம் வரை இருக்கலாம். இது ஒரே தொகையாக இருந்தால் அந்த ஊழியர்களுக்கு மிகப்பெரிய பலனாக இருக்கும். இந்த உயர்வில் முக்கிய பங்கு வகிப்பது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ஆகும். 7வது ஊதிய குழுவில் இது 2.57 இருந்தது. இப்போது ஊழியர் சங்கங்கள் 3 முதல் 3.25 வரை உயர்த்த வேண்டும் என கோருகின்றன. இது அமலாகும் பட்சத்தில் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 முதல் ரூபாய் 54,000 வரை உயர வாய்ப்புள்ளது. இதே நேரத்தில் ஊழியர்களின் கருத்துக்களை மத்திய அரசு மை கவர்மெண்ட் தளத்தின் மூலம் சேகரிக்கிறது. இதற்கான கடைசி தேதி 30 ஏப்ரல் 2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனினும் இவை அனைத்தும் தற்போது கணிப்புகளாக மட்டுமே உள்ளன. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பிறகே இறுதி நிலை தெளிவாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.